ஓம் சாய்ராம். இன்னைக்கு வியாழக்கிழமை. எனக்கு சக்தி வாய்ந்த பிரார்த்தனை இருக்கு. இதில் நீங்கள் கலந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பெயர், கோரிக்கை, ஹார்ட் சிம்பிள் எதுக்கு கேட்குறேன் அப்படின்னா, நீங்களும் இந்த பிரார்த்தனை கலந்துக்கிறீங்களா அப்படின்னு எனக்கு தெரியணுங்கிறதுக்காக உங்கள் பெயரும் ஹார்ட் சிம்பிளும் இருக்கிற உங்கள் பேர் எடுத்து ஒரு பேப்பரில் எழுதி சாயப்பா காலில் குலுக்கி போட்டு சாயப்பா 3 பேர்த்தோட சீட் எடுத்து கொடுப்பாங்க. அந்த 3 பேர்த்துக்காக சக்தி வாய்ந்த பிரார்த்தனை பண்ணுவோம். உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கலந்துக்கோங்க. யார் பேர் வந்துச்சு, எப்படி பிரார்த்தனை பண்ணுறோம் எல்லாம் தெரியணும்னா வெள்ளிக்கிழமை காலையில் போடுற ஷார்ட்ஸில் எப்படி பிரார்த்தனை பண்ணுறோம், யார் பேர் வந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நம்பிக்கை இருந்ததுன்னா கலந்துக்கோங்க. உங்கள் பேரையுமே கொடுங்க. ஓம் சாய்ராம். ராம், என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, எனக்கு மனம் கேட்கவே இல்லை. உன்னை பார்க்கும் பொழுது எனக்கு கஷ்டமாக இருக்கிறது. எல்லாருக்கும் நீ மதிப்பு கொடுக்கிறாய். யாராவது உன்னுடைய வாழ்க்கையின் நலனை பார்த்து ஏதாவது ஒரு அறிவுரைகள் சொன்னால் அவர்கள் சொல்வதை நீ கேட்டுக்கொள்கிறாய். அவர்கள் ஏதாவது நல்லது சொன்னார்கள் என்றால் அதை உன் வாழ்க்கையில் எடுத்தும் கொள்கிறாய். ஆனால் மற்றவர்கள் நீ எது சொன்னாலும் எடுத்துக்கொள்வது கிடையாது. ஏனென்றால் வாழ்வில் நீ எதையும் சாதிக்கவில்லை என்று நினைத்து கொண்டு இவளே ஒன்றும் சாதிக்கவில்லை, இவள் பேசுவதை எதற்காக நாம் கேட்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அவர்களிடம் நீ எல்லா விஷயத்தையும் சொல்லும் பொழுது அவர்கள் எதையும் கேட்பது இல்லை. நீ நல்ல குழந்தையாக இருக்கிறாய். ஆனால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அதே எண்ணத்துடன் இருக்கிறார்களா என்று கேட்டால் இல்லை. தங்கமே, ஒன்று தெரிந்து கொள். காசு இருப்பவன் அவன் நல்லவன், காசு இல்லாதவன் அவன் கெட்டவன் என்று இவ்வுலகம் பார்க்கிறது. காசு இருந்தால் அவன் அதிர்ஷ்டசாலி, காசு இல்லை என்றால் அவன் எதற்குமே லாய்க்கு இல்லாதவன் என்று வைத்திருக்கிறது. இப்படிப்பட்ட உலகத்தில் நீ வளர்ந்தால் மட்டும்தான் உன்னுடைய பேச்சுக்கு இங்கு மரியாதை தருவார்களே தவிர, நீ இப்படியே இருந்தால் உன்னுடைய பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் தரமாட்டார்கள். இதையெல்லாம் எண்ணி நீ வருத்தப்படாதே தங்கமே. ஏனென்றால் மதிப்பு கொடுத்தால் என்ன, கொடுக்காமல் போனால் என்ன, உன்னுடைய வாழ்க்கையை வாழப்போவது நீ. எந்த இடத்தில் உனக்கு மதிப்பும் மரியாதையும் இல்லையோ அந்த இடத்தில் நீ போவதையும் பேசுவதையும் குறித்துக்கொள். அவ்வளவுதான். பணம் இருந்தால் ஒரு மாதிரி உறவை பார்ப்பது, பணம் இல்லை என்றால் ஒரு உறவை வேறொரு மாதிரி பார்ப்பது, இப்படியெல்லாம் சொல்கிறார்கள் தங்கமே. அதனால் இப்படி பிரித்து பிரித்து பார்க்கும் நபர்களிடம் உறவு வைத்துக் கொள்வதே தவறுதானே. அதனால் எப்படி இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் உறவிடம் மட்டும் நீ வாழ பழகு. நிச்சயமாகவே ஏதாவது எதிர்பார்த்து உன்னிடம் வரும் உறவிடமோ இல்லை உறவுகளிடமோ நிச்சயமாக நீ பழக வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. எந்த நேரம் யாருக்கு எப்பொழுது உயர்வு வரும் என்பதை மக்களாகி நீங்கள் தீர்மானிக்க முடியாது. அவனவன் விதித்தபடி அனைத்தும் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது, காசிருந்தால் நல்லவன், காசு இல்லாட்டி அவன் பாக்கியமில்லாதவன் நினைத்தால் அது உங்களுடைய முட்டாள்தனம். அதனால் சொல்கிறேன், நிச்சயமாக சொல்கிறேன், எதுவாகினும் அது கடவுளிடம் ஒப்படைத்து விட்டு நீங்கள் அமைதியாக இருங்கள். ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும், எப்பேற்பட்டவன் வசதியானவன் உனக்கு தொந்தரவு கொடுத்தாலும் அதை தெய்வத்திடம் சொல்லிவிட்டு அமைதியாக இருங்கள். எந்த இடத்தில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கிறதோ அந்த இடத்தில் பேசுங்கள். உங்களுடைய பணத்தையும் உங்களுடைய மரியாதையும் வைத்து பேசும் இடத்தில் அங்கு நீ இருக்க வேண்டாம் தங்கமே. இன்னொன்று நான் சொல்கிறேன், இப்பொழுது உனக்கு இந்த நிலைமை, காசில்லை, பணமில்லை, இப்படி ஒரு நிலைமை. இன்னும் கொஞ்ச நாளில் இந்த நிலைமை மாறும் என்று வைத்துக்கொள். அப்பொழுது உன்னை யார் வெறுத்தார்களோ, உன் பேச்சுக்கு எங்கு மதிப்பு இல்லையோ, அவர்கள் திரும்பி உன்னிடம் வசதி வந்துவிட்டது என்பதற்காக உன்னிடம் பேசினாலும் ஏதாவது பொருள் கேட்டாலும் அவர்களுக்கு தராதே. நீ இப்பொழுது எப்படி அவர்களிடமிருந்து ஒதுங்கப் போகிறாயோ அதே மாதிரி ஒதுங்கியே இரு. பணத்தை வைத்து பழகும் உறவானது எப்பொழுதும் நிரந்தரமான உறவல்ல. அது எப்பொழுதும் போலியான உறவு மட்டுமே. உன்னிடம் அன்பை காட்டும் உறவிடம் மட்டும் காலம் முழுவதும் பேசு. தைரியமாக இரு. உனக்காக நான் இருப்பேன் எப்பொழுதுமே. எப்பொழுதும் கலங்காமல் இரு. ஓம் சாய்ராம்.